வச்ச கறியாக இருக்கணும். மீனாக இருந்துச்சுன்னா அதில் முள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது வந்து போன்லெஸ்ஸாக இருக்கணும். அதை நீங்கள் குக் பண்ணி உப்பு எதுவும் போடாமல், மசாலா எதுவும் சேர்க்காம, காரம் எதுவும் சேர்க்காம அதை போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பண்ணும்போது அவங்களுக்கா சேர்த்து பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலில் மசாலா எல்லாம் இருக்கும், அதை பிச்சுட்டு உள்ளே இருக்கிற வெள்ளையாக இருக்கிறத மட்டும் எடுத்து போடுவாங்க. போடலாம், ஆனால் கவனம், அதில் இருக்க சின்ன சின்ன முள்ளோ இல்லை அதில் இருக்கிற மசாலாவோ உள்ளே இறங்குச்சுன்னா அது சில சமயம் டாக் வயிற்றில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். சிக்கன் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போன் எந்த மாதிரி போன் இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நீல வாக்கில் குடையிற போனாக இருந்ததுன்னா அது வாய்க்குள்ளே இல்லைன்னா வயிற்றுக்குள்ளே காயத்தை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனம். ரொம்ப ஓவர் குக்குடு போன்ஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணும், நொறுங்கி உள்ளே டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன பீஸாக நொறுங்கி. ஆனால் நீளமாக உடஞ்சிச்சின்னா அது காயத்தை ஏற்படுத்திடும். அதனால் சில சமயம் டாகோட உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். அதனால் கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மீட் வந்து உங்களோட சாய்ஸ். ஆனால் எதர் மீட் இல்லைன்னா பப்பி ஃபுட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது இதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக கொடுக்கும்போது கொடுத்தாலும் சரி, இதுதான் பெஸ்ட்டு. இதை நீங்கள் எந்த காம்போவில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாக் வந்து அதோட ஸ்மெல், டேஸ்ட், இது 2 மட்டும்தான். இன்னொன்று அதோட எனர்ஜி சோர்ஸ், அதுக்கு என்ன வேணுன்றது அதோட மூளை அதுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் ஒரு டாக் இன்டைஜஷன் இருந்துச்சுன்னா அது நேராக போய் கொஞ்சம் புல்லை சாப்பிடும். புல்லை சாப்பிட்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் இது ஒரு காரணம். ஓகே, அதுக்காக நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், இயற்கையுடைய அறிவுறுத்தல்னு சொல்லலாம், உடல் அறிவுறுத்தல்னு சொல்லலாம்.